மர்மமான வீடு. அங்கே கனமழை பெய்கிறது. இரவு நேரத்தில் மேகா, லியோ, கவி மூவரும் பழைய பங்களா வீட்டுக்குள் சென்றார்கள். வீட்டின் உள்ளே மங்கலான ஒளி. சுவர் முழுக்க பழைய புகைப்படங்கள். இங்க யாராவது இருந்த மாதிரி இருக்கு என்று மேகா மெதுவாக சொன்னார். விசித்திரமான ஒரு அறையில் பழைய பொம்மைகள், டிராயிங் புக்ஸ் மற்றும் ஒரு சிறிய டார்ச் கிடந்தது. திடீரென்று மேல் மாடியில் என்ற சத்தம். மூவரும் பயந்தாலும் மெதுவாக மேலே சென்றார்கள். மேல் மாடி சுவரில் குழந்தை கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. என்னை யாராவது நினைவில் வைத்திருக்கிறார்களா? அருகில் ஒரு பழைய ஃபேமிலி போட்டோ. அதில் ஒரு சிறுவன் மட்டும் மங்களாக இருந்தார். அவர்கள் போட்டோவை தூசி துடைத்ததும் வீடு முழுக்க ஒளி பரவியது. ஒரு மென்மையான குரல் கேட்டது. நன்றி, நான் இங்கே தனியாக இருந்தேன். மேகா, லியோ, கவி மூவரும் மெதுவாக அந்த பழைய வீட்டுக்குள் தனியாக இருந்தார்கள். வீட்டுக்குள் மிகவும் அமைதி. மழை சத்தம் மட்டும் வெளியிலிருந்து கேட்கிறது. திடீரென டக் டக் டக். மேல் மாடியில் யாரோ நடப்பது போல சத்தம். அது என்ன சத்தம்? மேகா மெதுவாக கேட்டாள். லியோ டார்ச் லைட்டை மேலே காட்டினான். பழைய மர படிக்கட்டு தானாக கிரீச் கிரீச் என்று ஆடியது. அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சுவரில் ஒரு பெரிய நிழல் தெரிந்தது. ஆனால் அங்கே யாரும் இல்லை. கவி பயந்து, நாம வெளியே போயிடலாமா என்றாள். அந்த நேரம் கதவு தானாக பாம் என்று மூடிக்கொண்டது. காற்று இல்லாமல் திரைச்சீலை அசைந்தது. தரையில் பழைய பொம்மை ஒன்று இருந்தது. அது மெதுவாக தானாக சுழன்றது. இது சரியில்லை என்று லியோ சொன்னார். மர்ம குரலில் மேலிருந்து குழந்தை சிரிப்பு மாதிரி ஓசை வந்தது. ஈ ஈ ஈ. அவர்கள் பயந்தாலும் மேல் மாடி முழுக்க தூசி. ஒரு அறை மட்டும் திறந்திருந்தது. அதுக்குள் ஒரு சிறிய பழைய படுக்கை. அதன் அருகில் உடைந்த டெடி பொம்மை. அங்கு ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. பின்னால் மெதுவான குரல். என்னோட கூட விளையாடுவீங்களா? மூவரும் மெதுவாக திரும்பினார்கள். அந்த குழந்தை நிழல் மெதுவாக அவர்களை பார்த்தது. நான் இங்கிருந்து வெளியே போக முடியலன்னு சொல்லுது. கவி தைரியமாக. ஏன்னு? அந்த நிழல் கையை சுவரை நோக்கி காட்டியது. லியோ டார்ச் லைட்டை அங்கே அடிச்சான். மூவரும் மெதுவாக திரும்பி பார்த்தார்கள். சுவரில் ஒரு பழைய படம். அதில் அதே குழந்தை. ஆனால் அதன் பின்னால் இன்னொரு பெரிய கருப்பு நிழல். அப்போது வீடு முழுக்க குளிர் அதிகமானது. ஜன்னல்கள் தானாக அடைந்தது. அவன் இன்னும் இங்குதான் என்று குழந்தை நிழல் பயந்து சொன்னது. அதே நேரம் பெரிய காலடி சத்தம் கேட்டது. தம் தம் தம். மூவரும் பயந்து கதவுக்கு ஓடினார்கள். கதவு திடீரென திறந்துவிட்டது. அவர்கள் வெளியே ஓடிவிட்டார்கள். மறுநாள் காலை அந்த வீட்டின் முன் போலீஸ் வாகனம். கதவு திறந்திருந்தது. உள்ளே 3 ரெயின் கோட்டுகள் மட்டும் தரையில் கிடந்தது. குழந்தைகள் எங்கும் இல்லை. தேடல் நடந்தது. எந்த தடயமும் இல்லை. போலீஸ்கள் அந்த வீட்டை சரிபார்த்தார்கள். ஆனா உள்ளே யாரும் இல்லை. சுவரிலிருந்த படம் மட்டும் காணாமல் போயிருந்தது. கடைசியில் போலீசார் சிறுவர்களை பார்த்தார்கள். வீட்டிலிருந்து தூரம் நடந்து கொண்டிருந்த கவி, மேகா, லியோவின் பையில் இருந்த டெடி பொம்மை தானாக கீழே விழுந்தது. அதன் பின்னால் புதிய எழுத்து இருந்தது. நீங்க என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்க. மூவரும் மெதுவாக திரும்பி பார்த்தார்கள். தூரத்தில் அந்த பழைய வீட்டு ஜன்னலில் ஒரு பெரிய கருப்பு நிழல் நின்று கொண்டிருந்தது.